கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ, கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடிருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவனே, என் ஜீவ படகின் நங்கூரம் நீரே. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தான். எல்லாரும் ஜெபமாக என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். மார்க்கு 4வது அதிகாரம். மார்க்கு 4வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39, 40 ஆகிய வசனங்கள் நம்ம வாசிப்போம். மார்க்கு 4, 39, 40. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் அந்த வசனங்களை கொண்டு எங்களோட பேசும், எங்களை பலப்படுத்தும். உடைய வசனங்கள் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் வேறொன்று கிருபைதார். எல்லா சோர்வுகளையும் கவன சிதறலையும் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் விடுதலையாய் எங்கள் நடுவில் உலாவும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு கிரேட் ஸ்டார்ம் அண்ட் கிரேட் காம். பயமுறுத்தும் புயலும் பதட்டமில்லாத அமைதியும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு தம்முடைய சீஷரோடு கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து போகிறார். சாயங்கால வேளையிலே திடீரென்று அங்கே
அந்த கலிலேயா கடலிலே ஒரு பெரிய சுழல் காற்று அல்லது புயல் எழும்புகிறது. அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தா என்று சொன்னார், கட்டளையிட்டார். உடனடியாக காற்றும் கடலும் அமர்ந்தது. அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களோடு அவரும் அவரோடு அவர்களும் போய் சேர்ந்தார்கள். ஆமென். இது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விபிஎஸ் பிள்ளைங்கள்ட்ட எழும்பி முன்னால் நின்று சொன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நான் நேற்று வேதத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது வெறுமனே இந்த சம்பவத்தை வாசிக்கணும். ஏன் ஆண்டவர் அவர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னாரு? ஏன் அங்க புயல் வந்தது? ஏன் ஆண்டவர் எழுந்து நின்று அவைகளை, அந்த புயலை காற்றையும் கடலையும் எதற்கு அவர் அமர்த்த வேண்டும்? இதெல்லாம் பல கேள்விகள் வருது. வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு இப்படி நல்ல ஹெல்த்தியான கேள்விகள் எழும்பணும் பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களை போகும்படியா சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னது அவருடைய ஐடியா தானே, அவருடைய ஐடியா இல்லப்பா. நான் நல்ல எண்ணத்தோட தான் ஐடியா போட்டேன். தென்றல் மெதுவாய் அடித்தபடினாலே காரியம் கைகூடி வருது அப்படின்னு நினைச்சிட்டு நான் போனேன். ஆனா யூரோக்கில் தானே ஒன்று வரும்னு எனக்கு தெரியாதுன்னு மற்ற கப்பல் தலைவர்களையும் மற்றவர்களையும் போல இயேசு சொல்லுகிறவர் அல்ல. அவருக்கு எல்லா காலமும் தெரியும். ஆமென். அவர் சர்வ ஞானி, அவர் முக்காலத்தையும் அறிந்தவர், ஆதியும் மந்தமா இருக்கிறவர். நாம பிகினிங்ல இருந்து எண்ட பார்ப்போம், அவர் எண்ட்ல இருந்து பிகினிங்க பார்க்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியுமே. அப்ப அவரு என்ன தவறான ஆலோசனை கொடுத்துட்டாரா? கண்டிப்பாக தவறான ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தர் அவர் அல்ல. அவர் வேணுனே ஆமா போலான்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றாய் தெரியும் அடுத்த சில மணி துளிகளிலே கலிலேயாவில் கடல்ல புயல் எழும்ப போகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அந்த பாதையில் அவரை கொண்டு போனார். நான் நேற்று கூட ஃபாஸ்டிங் பிரேயரில் சொன்னேன். சில நாட்களுக்கு முன்பாக நான் அந்த ஐநாவரம் சிக்னலில் நிற்கும் பொழுது எனக்கு முன்பாக ஒரு கார் நின்றுச்சு. அந்த காரில் பின்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான். A calm sea will never make a skilled sailor. A calm sea will never make a skilled sailor. யோசிச்ச ரொம்ப. அமைதியான சமுத்திரம் திறமையான மாலுமியை ஒருபோதும் உருவாக்காது. ஒரு நாள் உருவாக்காது. பலவர் கேட்டில் பேக் வாட்டர்லேயே ஒருத்தன் ஓட்டிக்கிட்டே இருந்தால் அவனை கொண்டு போய் கடலில் போட்டின்னு வச்சுங்க, அவ்வளோதான், முதல் நாள்லேயே காலி ஆயிடுவான். நார்த் அட்லாண்டிக்கில் ஓட்டுறவன், பசிபிக்கில் கப்பல் ஓட்டுறவனை கொண்டு வந்து இங்கே விட்டால் ரொம்ப ஈஸியாக. ஆண்டவர் ஏன் இவர்களை கொண்டு போனார்? உங்களுக்கு வசனங்களை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவம் 3 சுவிசேஷங்களை எழுதியிருக்கு. தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. நீங்க வீட்டில் போய் மறுபடியும் தியானிங்க. நான் மெதுவா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்றேன். 3 சுவிசேஷங்களையுமே இந்த சம்பவம் போட்டிருக்கு. மத்தேயு 8வது அதிகாரத்திலையும் இதை வாசிக்கிறோம், லூக்கா 8வது அதிகாரத்திலும் வாசிக்கிறோம், மார்க் 4வது அதிகாரத்தில் இப்ப நம்ம வாசிச்சோம். இந்த 3 சுவிசேஷங்களையும் போட்டிருக்கு. யோவான் அதை சொல்லல அந்த சம்பவத்தை. சரி, இப்போ மத்தேயு 8வது அதிகாரத்தில், யாரும் திருப்பாதீங்க, மத்தேயு 8வது அதிகாரத்தில் அந்த புயல் எழும்பின பொழுது அவர்கள் அவரை ஆண்டவரே என்று அழைத்தனர். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? லார்ட். ஆனால் மார்க் 4வது அதிகாரத்திலையும் லூக்கா 8வது அதிகாரத்திலையும் அவர்கள் அவரை ஆண்டவரேன்னு கூப்பிட்டதா போடல. மாஸ்டர், மாஸ்டர், ஐயரே, ஒரு இடத்துல ஐயரேன்னு போட்டிருக்கு. இந்த மார்க் 4வது அதிகாரத்தில் போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்றான். இங்கிலீஷ்ல எல்லாமே மாஸ்டர் மாஸ்டர் தான் போட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். மார்க் சுவிசேஷத்தில் அவர்கள் அவரை போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி எழுப்பினார்கள். அது ஆக்சுவலி எப்படி சொல்லியிருக்கணும்னா, உமக்கு கவலை இல்லையா அந்த கேள்வி கணையா இல்லை, நாங்கள் மடிந்து போகிறது குறித்து உமக்கு கவலையே இல்லை, மொத்தமாக குண்டு தூக்கி போட்டாச்சு. அதான் அர்த்தம். நான் செத்தா என்ன, உமக்கு தான் கவலை இல்லையே, நாங்கள் எக்கேட்டுனா கெட்டு போனா உமக்கு என்ன கவலை இருக்குது? நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்ல, ஆண்டவர் அமைதியில் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதில்ல தூங்குறதில்ல. அது அவர் போட்டது மொத்தத்தையும் கண்ணு மூடிட்டுலாம் இல்லை. அவர் மனுஷனாக இருந்தார், டயர்டா அப்படி கொஞ்சம் அப்படி இளைப்பாரினார். நம்மை போல எல்லாத்துலேயும் அவர் மனுஷனாக தானே இருந்தார். இப்போ மொத்த பழியும் தூக்கி போட்டாச்சு, நாங்கள் சாவறதை பற்றி உமக்கு கவலையே கிடையாது. அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும், போதகரே. எனக்கு இதுதான் ரொம்ப கேள்வி. அவருக்கு அங்கே ஆண்டவரேன்னு போட்டிருக்கு, இப்போ இங்கே போதகரேன்னு சொல்கிறாங்களே. லூக்கா 8வது அதிகாரத்திலும் போதகரேன்னு போட்டிருக்க, ஏன் அவரை போதகரேன்னு சொல்லணும்?
இப்போ முன்னால் வாசிக்க வேண்டியிருக்குது. இன்றைக்கி இந்த சம்பவத்தை விளக்குறதுக்கு நேரம் இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் மேலே போக வேண்டியிருக்கு. நல்ல கவனிங்க. மத்தேயு 8வது அதிகாரத்தில் இயேசு முன்பாக, அந்த சம்பவத்திற்கு முன்பாக பெருசா ஓமைகள் எதையுமே சொல்லவே இல்லை. ஆனால் மார்க் 4வது அதிகாரத்திலையும் லூக்கா 8வது அதிகாரத்திலையும் ஓமைகளை கொண்டு அவர்களோடு பேசிட்டு அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த கலிலேயா கடலை தாண்டி போகிற இந்த அனுபவம். நல்ல கவனிங்க. மத்தேயுல இயேசு அந்த விதைக்கிறவன் ஓமை சொல்றாரு, அது 13வது அதிகாரத்தில் தான் வருது. ஆனால் மார்க்லையும் லூக்காலையும், மார்க் 4லையும் லூக்கா 8வது அதிகாரத்திலையும் விதைக்கிறவனுடைய ஓமை அவர் சொல்லிட்டு, அதன் பிறகு 1-2 ஓமைகள் அவர் சொல்லிட்டு, அதன் பிறகு சாயங்காலத்திலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து போனார். இப்போ அவர் போதிச்சதனுடைய போதனை இவர்கள் மனசுகள் அப்படியே இருந்துச்சு. டீச்சர் டீச்சர்னு கூப்பிட்டுட்டே அதே பழக்கம். இப்போ அவரை எழுப்பும் பொழுதும் ஆண்டவரேன்னு அவங்க கூப்பிடல, டீச்சர் டீச்சர் சொன்னீங்களே டீச்சர், பிதாவினுடைய சித்தம் இல்லாம தலையிலிருந்து ஒரு மயிரும் இல்லாதுன்னு சொன்னீங்களே டீச்சர், மொத்தமாவே மூழ்க போறமே டீச்சர், உங்களுக்கு கவலையே இல்லையா டீச்சர்? அதுக்கு தான் கர்த்தர் உள்ள கொண்டு போனது. ஒரு அள்ளியில சொல்லுவோமா? நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்னார், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுநாதர் கூட இருக்கும் பொழுது புயல் அடிச்சதுன்னா அது எல்கேஜி அனுபவம். கூட இருக்கிறார், சில நேரத்தில் இயேசு கூட இருக்கிறாரு, அதனால தைரியமா ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் இயேசு இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் நம்ம கூட இல்லாத மாதிரி நேரம். நீங்கள் அக்கறைக்கு போங்கன்னு அவர் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார்ல, பின்னால் கடலில் வந்து நடந்து வந்து கப்பலில் ஏறிக்கிட்டார், படகுல ஏறிக்கிட்டார். இது +2 10th அந்த மாதிரி அனுபவம். இன்னொரு அனுபவம் இருக்குது, இயேசுநாதர் இருக்கிற மாதிரியே தெரியாது டோட்டலாக, நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்போஸ்தலர் 27 பவுல் போனான் பாருங்க, அது ரொம்ப டாக்டரேட் அனுபவம். சிலர் இந்த எல்கேஜி அனுபவத்துக்கே போய் ஒரே ஆட்டம் போட்டு கிடக்கிறது. ஐயோ போச்சே, கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கவலை இல்லை. ஒரு தலைவலிக்கு என்னத்த பண்ணுற, யோபு மாதிரி போடுறேன் பிரதர் நான் பாடு. என்னமோ யோபு தலைவலியில் தான் கஷ்டப்பட்டான்னு இவங்ககிட்ட வந்து சொன்ன மாதிரி. நல்ல வேலை பவுலுக்கு கொடுத்த முள்ளு என்ன வியாதின்னு சொல்லாமல் போனார் ஆண்டவர். ஒரு வேளை பவுலுக்கு காது வலின்னு வச்சுக்கங்களேன். சில பேர் சொல்கிறாங்க கண்ணில் பிரச்சனை, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. காது வலின்னா யாருக்குன்னா காது இருந்தா, எனக்கு பவுலை போல கர்த்தர் முள்ளை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களையும் என்னையும், நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களையும் என்னையும் ஒரு பாதையில் நடத்திட்டு போறாருன்னா அதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு. ஏற்கனவே சோதனைகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். என்னை தேவன் ஒரு பாதையில கொண்டு போகிறார், அவர் அறியாம என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்க போகிறதே இல்லை, அவர் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே புயல் வரப்போகிறது இல்லை. இன்னைக்கு கூட சங்கீதத்தில் வாசிச்சோமே, அவர் காற்றையும் கொந்தளிப்பையும் கடலின் மேலே வர விடுகிறார், வர பண்ணுகிறார். அவர் வர பண்றார்னா ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? நான் ஒன்றை கற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறபடினாலே இந்த பாதையினூடாக அவர் என்ன கொண்டுட்டு போறார். வர்றதெல்லாம் பிசாசுனால வந்துச்சு நீங்க நினைச்சிடாதீங்க, வர்றதெல்லாம் அந்த தப்பு பண்ணதுனால தான் வந்துச்சு நினைச்சிடாங்க, அதுவும் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது கூட தேவன் ஏன் இந்த பாதையில கொண்டு போறார்னா, என் ஆண்டவர் என்ன நல்ல ஸ்கில்டு செயலராக மாற்ற விரும்புகிறாரு, நல்ல திறமையான மாலுமியை மாற்ற விரும்புகிறாரு, என்னுடைய கரங்களை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்க விரும்புகிறாரு. அதனால என்ன இந்த பாதையில் கொண்டு போகிறாரு. கரங்களை ஒருத்தர் அலையில சொல்லுவோமா? நீங்கள் கற்றுக்காத வரையும் அந்த பிரச்சனையும் தலைவலியும் நம்மளை விட்டு போகவே போகாது. நேற்று கூட ஃபாஸ்டிங் பீரியட் இல்லாத நான் சொன்னேன், அதை கற்றுக்காத வரையிலும் தேவன் என்ன நோக்கத்தோடு என்ன இந்த பாதையில் கொண்டு போறாருன்றத நீங்களும் நானும் புரிந்து கொள்ளாத வரையிலும் புயலும் அடங்காது, பிரச்சனையும் தீராது. பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் எல்லாம் டீச் பண்றாரு, எல்லாம் தியரி. இப்போ தியரி முடிச்சுட்டு புயல் தான் ப்ராக்டிக்கல். டீச்சருங்கெல்லாம் இருக்கிறாங்க தெரியும், தியரி வேற. நிறைய பேர் தியரியிலேயே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறது. தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் ரொம்ப கஷ்டம் பாருங்க. மியூசிக் கற்றுக்கிட்டேன்னா சியையும் ஈயையும் ஜியையும் சேர்த்துப்படி சி எழுதிடலாம். அங்கே கீபோர்டு பக்கத்தில் கொண்டு விட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கஷ்டம். நான் டிரைவிங் கற்றுக்க போயிருந்தேன்,
முதல்ல சொல்லிட்டான், இதான் கியரு, இதான் கிளட்சி, இதான். ஏறி உட்கார்ந்த உடனே என்ன நீ காலத்துக்கும் காரை ஓட்ட போறது இல்லை, ஏன்னா நம்ம இப்படி திருப்பினா அது எங்கே போகுது, ஓட்டுவோம். அது வேறு. முதல்ல தியரி வேற, பிராக்டிக்கல் வேற. நம்ம தியரியே கேட்டு கேட்டு ஆண்டவன்னு சொன்னாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதில் ரொம்ப கவனிக்கணும். தியரிக்கு தான் ஃபர்ஸ்ட் தியரியை பார்த்துட்டு தான் பின்னால் பிராக்டிக்கல் பார்க்கணும். பிராக்டிக்கல் பார்க்குறக்கு நேரம் இருக்குதா இல்லையான்னு தியரியை கொஞ்சம் பார்த்துருவோம். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். ஆண்டவர் சொல்றாரு, சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை முள்ளில் விழுந்தது, சில விதை கற்பாறை உள்ள நிலங்களில் இடத்துல விழுந்துச்சு, சில விதை தான் நல்ல இடத்துல விழுந்துச்சு அப்படின்னு டீச் பண்ணிட்டு, இப்போ டீச் பண்ணதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு தான் உள்ள கடலை இறக்கி விட்டார். போ, இந்த சில டானிக் பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, சிறப்பு பாட்டில், ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். பிஃபோர் யூஸுக்கு முன்னாடி நல்லா போட்டு நல்லா கொடுக்குறதுக்காக அனுப்பிச்சிட்டாரு. கலையில் கிடக்கல, போ. நல்லா ஒரே ஷேக்கிங்காக இருக்குது பிரதர் லைஃபு. கர்த்தர் பயன்படுத்த போகிறாருன்னு நினச்சிக்கிங்க. ஆமேன், ஆமேன். ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ 4வது அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ 21, 22 ஆகிய வசனங்களை பாருங்க. முதல்ல அந்த விதைக்கிறவனுடைய ஊமையை பற்றி சொல்லிட்டு பர்டிகுலராக மார்க் 4ல் பேசுகிறேன் பண்ணிட்டு உடனே அவர் ஒரு ஊமை சொல்றார். 21, 22 நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? யாருன்னா விளக்க நல்லா சீனால இருந்து வந்திருக்கு பிரதர், நல்ல எல்இடி லைட்டு, பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, கொண்டு வந்து வீட்டுக்கு கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டு போர்வை போட்டு யாருன்னா மூடி வைப்பீங்களா? வசனம் சொல்லுது பாருங்க, வெளியரங்கமாக அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை சொல்லிட்டாரு. எல்லாருக்காரையும் வெளியே வந்துடும். நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட சிந்தையோடு காணப்படுகிறோம், எந்த சிந்தையோடு ஊழியம் பண்ணுறோம், எந்த சிந்தையோடு இயேசுவை பின்பற்றுறோம், எந்த சிந்தையோடு பைபிளை தூக்கிட்டு ஆலயத்திற்கு வருவோம், எல்லாம் ஒரு நாளைக்கு வரும். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ரகசியங்களோட அதே மாதிரி தான் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாளைக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்தில் உடனே சொல்றாரு பாருங்க, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கேட்டீங்கன்னா 21, 22 வசனங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில ஒன்றும் மறைபொருளாக இராது. புயல் வந்துச்சுன்னா உன் ஃபெய்த் எவ்வளோ ஸ்ட்ராங்ன்றது தெரிஞ்சிடும். புயல் வந்தால் தான் நீ எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 4வது அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு என்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை, கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, கவனிங்க, இந்த வசனத்தை நிறைய பேர் தமிழில் வாசிக்கும் பொழுது தப்பாவே புரிஞ்சிட்டு இருப்பீங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். புயல்ல நில நிற்கணும்னா, நல்ல பலன் கொடுக்கணும்னா, உங்களுடைய விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்டதாய் சாட்சி உள்ளதாய் இருக்கணும்னா, உங்க சாட்சி உள்ள வாழ்க்கை மாத்திரமல்ல, நீங்கள் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க கூடியவர்களாய் உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமே. ஆனால் பிரதர் கவனிங்க, இயேசு உங்களையும் என்னையும் ரட்சித்து தேவ பிள்ளைகளாக மாற்றினது இந்த உலகத்திற்கு அவரை ஒளியாக காண்பிக்கும்படி, நம்முடைய வாழ்க்கையில் அவரை பிரதிபலிக்கும்படி. வேதம் அதான் அவரை குறித்து சொல்லும் பொழுது, இதோ ஜாதிகளுக்கு உம்மை, ஜனங்களுக்கு உம்மை ஒளியாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்குது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு தான் வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை விளக்குத்தண்டின் மேலே ஏற்றப்பட்டதாக இருக்கணும், இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். அதற்கு என்ன செய்யணுன்றதை தான் இப்போ ஆண்டவர் முந்தின வசனங்களை சொல்றாரு. உன் வாழ்க்கையில் உன் இருதயம் நல்ல இருதயமாக இருக்கட்டும். எத்தனை புயல் வந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நீ இந்த வசனத்தை நல்லா உள்ள போட்டுக்கோ. கேட்குற புத்தி உனக்கு நல்லா இருக்கட்டும். கேட்குறத கேட்குற விதமாக கேட்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம். லூக்கா 8:15 ஆண்டவர் சொன்னார், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். கரங்களோடு அலையில சொல்லுவோமா? எல்லாம் கவனிங்க. என் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக புயல் வரும். அன்றைக்கு ஆண்டவர் சீசர்களை கேட்டது போல, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி கேட்கக்கூடாது. அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கணுமே. ஆனால்
அப்படி முன்னால் போகணும். போதகர் அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் தியரியில். என்ன? விதைக்கப்படுகிற அந்த வசனங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பலன் கொடுப்பதற்கு உன்னுடைய இருதயம் நல்ல நிலமாக இருக்கட்டும். அதை பொக்கிஷ வைப்பாக அதை நீ வச்சுக்கோ. உண்மையான இருதயமாக அதை வச்சு காத்துக்க. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா புயலையும் தாண்டி உன்னால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். இப்போது இந்த 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் எல்லாரும் எடுங்க. இப்போ 4:24 அவர் சொல்கிறாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். கேட்கிறதா தாத்தான்னு கேட்கறது இல்லை, உன் காதில் என்ன போடுறியோ அதை கவனி. என்னத்தை கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். இது பொதுவாக காணிக்கை பற்றியே பேசுவாங்க. காணிக்கை பற்றியே பேசுவாங்க. 1-2 டிரான்ஸ்லேஷனில் பணத்தை தான் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுது. ஆனால் பெரும்பாலான டிரான்ஸ்லேஷனில் நேற்று நைட்டு கூட திரும்ப தரவை வாசித்து பார்த்தேன், எதுலையும் பணத்தை பற்றி பேசலை. எந்த அளவிற்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ஆலயத்திற்கு வரலாம் போகலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் மாறுதட்டி கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ எந்த அளவிற்கு இந்த வசனத்தை உள்ள போடுறியோ, எந்த அளவிற்கு நல்ல இருதயமாகி அந்த பொக்கிஷத்தில் நீ அதை காத்து கொள்ளுகிறாயோ அந்த அளவிற்கு தான் உனக்கு கொடுக்கப்படும். சத்தத்தை காணுமே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவன் வாழ்க்கையில இவனை புயலினூடாக நடத்த போகிறேன், இவன் நல்ல ஸ்கில்டு செயலரா இருக்கணும், திறமையுள்ளவனா இருக்கணும். அதற்கு தேவை இந்த கற்றுக் கொடுத்தல், இந்த படிப்பினை அவனுக்கு அவசியம். அதனால தான் எல்லாத்தையும் உள்ள போட்டு சொல்றாரு, எப்பா நீ கேட்கறதுல கொஞ்சம் கவனமாயிரு. நீ எவ்வளவு கேட்குறியோ அவ்வளவு அதிகமாக உன்னால் எல்லா சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்க முடியும். இயேசு மலை பிரசங்கத்தில் கூட அந்த கற்பாறையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அதான் சொல்றார், என் வசனத்தை கேட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறவன் தான் கற்பாறையின் மேலே தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். அவன் வாழ்க்கையில் புயல் வராதுன்னு சொல்லலை, மணல் மேலே கட்டினவன் வீட்டில் எப்படி புயலும் மழையும் காற்றும் மோதி அடித்ததோ அதே மாதிரி கற்பாறையின் மேலே கட்டினவன் வீட்டிலையும் வந்து மோதத்தான் செஞ்சுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அஸ்திபாரம் வார்த்தையாக இருந்தபடியினாலே அது ஒரு நாளும் விழுந்து போகாதபடிக்கு. அன்னைக்கு கூட ஒரு நாள் சொன்னேன், சின்ன சின்ன டேமேஜ் வரும். புயல் வந்துச்சுன்னா ஜன்னல் டம் டம்னு அடித்து கண்ணாடி உடையும், என்ன பண்ணுறது? அது சின்ன சின்ன டேமேஜ். ஆனால் ஒரு நாளும் பில்டிங் சரிந்து போகாதபடிக்கு வார்த்தை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். ஆமென். கரங்களத்தை சத்தம் வழியில சொல்லுவோமா? அதனால தான் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது 21வது வசனத்தில், அண்ட் பி ஷூர் டு புட் இன் டு ப்ராக்டிஸ் வாட் யூ ஹியர். நீ என்னத்தை கேட்குறியோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதற்கு, செயல்முறைப்படுத்துவதற்கு அந்த நிச்சயம் உள்ளவனாக இரு. The more you do this, the more you will understand what I tell you. அது எவ்வளவாய் நீ செய்கிறாயோ அவ்வளவாய் நான் என்ன சொல்கிறத நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு எழுதுறாரு. சில பேருக்கு பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு மாத்திர நேரமே இல்லை பிரதர். நமக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாகவே போயிடலாமே, எதுக்கு தியரி? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நீ கிளட்சில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக அல்லது பிரேக்கில் கால் வைக்கிறதுக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை காலை வச்சிட்டேன்னா, சில பேருக்கு வண்டி அப்படி தான், என்ன பிரதர் பிரேக்குன்னு நினச்சிட்டு ஆக்சிலேட்டரை கால் வச்சிட்டேன் பிரதர். ஏன்? தியரி கிளாஸே இல்லை. வாழ்க்கையில் ஆண்டவர் கடலில் இறக்கி விட்டாருன்னா டம்மால்னு முட்டிட்டு நிற்கும் பாருங்க. சில பேருக்கு பாருங்க, ஏங்க சர்ச்சுக்கு வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பிஸி ஆகிட்டேன் பிரதர். சில பேர்ட்ட ஏன் பைபிள் வாசிக்கலை? பிஸி ஆகிட்டேன். ஏங்க ஜெபம் பண்ணல? ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நீங்கள் பிஸி பிஸி ஆசீர்வாதம் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கர்த்தர் என்ன பிஸியாக வச்சுருக்காங்க லைஃப்பில், அதெல்லாம் ஆசீர்வாதம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். புரிஞ்சுக்கிச்சு. ஊழியத்தில் சில பிஸியாக இருக்கிறேங்க. அந்த பிஸியை நான் உண்மையாக சொல்கிறேன், முதல்ல பிஸியாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போலாம் ஆண்டவரை கேட்குறேன், உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிஸி இந்த பிஸி நீங்கள் நினைப்பீங்க ஆண்டவர் கொடுக்குறது, பிசாசு கொடுக்குறது. காலையில் பாம்பேயில் இருக்கிறேன், மத்தியானம் சென்னையில் இருக்கிறேன், அதுக்கு மறுநாள் விசாகப்பட்டினத்தில் எங்கன்னா போங்க. உங்கள் கழுத்துக்கு மேலே பார்வனுடைய ஆளோட்டி காலை வச்சிருக்கான்னு மாத்திரம் நினச்சிக்கிங்க. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 5வது அதிகாரம்.
திடீர்னு மோசையும் ஆரோனும் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு பார்வோன் முன்னால் போய் நிற்கிறான். என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்வதற்கு அனுப்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பார்வோனுக்கு கோபம். ஆண்டவர் வந்து ஏன்ட்ட சொல்கிற, நான் தான் இந்த எகிப்தில் நான் தான் கடவுள், அந்த கடவுள் சொல்கிறத கேட்கறதுக்கு அவர் யாருன்ட்டான் டபால். அவன் சொன்னது தப்பு இல்லை, அவனுக்கு இருந்த அறிவு அவ்வளோதான். கரெக்டு தானே? ஆமாம். பண்ணிக்கு முன்னால் முத்த போடாதுன்னு அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு. சில பேர்கிட்ட அப்படி தான் பைபிள் கொடுக்கும் பொழுது தெரிஞ்சிருக்கும். என்னை பார்த்து ஒருத்தன் கேட்குறான், இதுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாமா அப்படின்றான் டிராக்டர் கொடுத்தா. இன்னொருத்தன் கேட்குறான், கைகாலெலாம் நல்லா தானே இருக்குது, போய் உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, இந்த ஜீவன் தான் முன்னால் டிராக்டர் எடுத்துகிட்டு போனான், அவனை அடிச்சிடக்கூடாதே நான் முன்னால் போனேன், அவன் கையிலேருந்து வாங்கி டிராக்டர் பிடிச்சிட்டு என் மூஞ்சில் பிடிச்சிட்டு நான் கைகாலம் நல்லா இருக்குது உழைச்சி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான் பாருங்க, எல்லாம் அமெரிக்க டாலருக்கு அலையிறீங்கடா. அட பாவி, ஒருத்தன் $1 இது வரைக்கும் அனுப்புனது. ஆடிட்டர் வேற சொல்லிட்டாரு, வெளிநாட்டில இருந்து பணம் வந்துச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. பணம் யாருன்னா அனுப்புனா கூட, அன்னைக்கு கூட சில சிஸ்டர் சொல்லிட்டேன், தயவு செய்தி எவனாவது $1 போட்டுற போகிறான், எனக்கு வேணவே வேணாம், சர்ச் அக்கௌண்ட்லேயும் வேண்டாம், என் அக்கௌண்ட்லையும் வேண்டாம், பணம் வேண்டாம்னு சொல்கிற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில பேர் வந்து பேசுவாங்க பாருங்க, அவனுக்கு தெரியாது அவன் நாட்டுக்கே ராஜாவாக இருந்தால் கூட ஆண்டவர் பார்வையில் பண்ணியா இருக்கிறான், என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யாரையா சொன்னா? வாசிக்கலாமா? நேற்று வாசிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு பாருங்க. பிசாசு செய்கிற காரியம் இதுதான். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் எபிரெயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயம் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, பார்வோன் அவர்களை நோக்கி, மோசையும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலையை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்கள் என்றான். இப்போ பார்வோன் தன்னுடைய ஆல்ரெடிகளை பார்த்து சொல்றான் பாருங்க, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலை, எதுக்கு? ஆண்டவர் ஆராதிக்க போறேன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் பிசா சொல்ற வேலை என்ன தெரியுமா? உனக்கு நேரம் நிறைய இருந்து பொழுது, அதான் கையில் பைபிள் எடுத்துட்டு உட்காந்துட்டேன், நீ ரொம்ப சோம்பேறியா இருக்கிற, அதனால தான் மற்றதெல்லாம் யோசிக்கிற. நீங்கள் உடனே பிரதர் அதெல்லாம் உண்மையானு கேட்காதீங்க. அன்னைக்கு பிசாசு அல்லது பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக தான் இருக்கிறான். அவனாவது செங்கல் இருக்க சொன்னான், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கையில் செல்ஃபோனை கொடுத்துட்டான், பிஸி. வசனம் சொல்லுது பாருங்க, கவனிங்க. 9வது வசனம், 8, 9 வசனங்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், நீங்கள் அதில் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால தான் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதிலே அவர்கள் கஷ்டப்படட்டும். அடுத்தது கவனிங்க, வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இதை வாசிச்ச உடனே எனக்கு அவ்வளோ ஷாக். நம்ம நினைக்கிறோம், நான் பிஸியாக இருக்கிறேன், பிசாசு சொல்கிறேன், கஷ்டப்படு. நீங்கள் போவீங்க, இங்கே போனால் ஒரு 50,000 ரூபாய்க்கு செக்கு கிடைக்கும் பிரதர், அங்கே போனால் ஒரு பிஸ்னஸ் கிடைக்கும் பிரதர், 360 நாள் எனக்கு பிஸ்னஸ் பிரதர். நீங்கள் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களே, பிசாசு சொல்கிறேன், நல்லா கஷ்டப்படு, எட்டி உதச்சிட்டே இருக்கிறான். சில பேர் வீட்டு வேலைகளில் பிஸி, பைபிள் வாசிக்க நேரமே இல்லை பிரதர், ஆனால் ஆண்டவரோட செலவழிக்க நேரமே இல்லை பிரதர், ஆனால் வீட்டு வேலையில் பிஸி. ஆண்டவர் சொல்லுவார், வசனமே அதான் சொல்லுது, யோவான் 11, மார்த்தால் ஆமாம் அதிகமான வேலைகளை செய்து வருத்தப்படுகிற பொழுதுன்னு இருக்கு, மிகுந்த வேலை. பிசாசு அதான் சொன்னான், கஷ்டப்படட்டும். ஏன் கஷ்டப்படும்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு அடுத்த வார்த்தைலாம் அவன் பார்வையில் வீண் வார்த்தை. மோசே சொல்கிறதையும் ஆரோன் சொல்கிறதையும் கேட்காம மாத்திரம் பார்த்துக்க, அவனை நீ ஃப்ரீயாக விட்டுட்டன்னா, இன்னைக்குள்ள விசுவாசிங்கெல்லாம் பற்றி பிசாசு கவலையே இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும், இது ஃப்ரீயாக விட்ட கூட என்ன இருக்குது, அது பாட்டுக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கிலையும் தான் போயிட்டு போகுது விடு. இன்னைக்கு உள்ள எந்த விசுவாசமே பிசாசுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போனா தெரியுமா? இப்போ உள்ள விசுவாசிகள்லாம் பார்த்து பிசாசு பயப்படுறதே இல்லை, அவன் கையில் கொடுக்குறத கொடுத்தாச்சு. சில பேர் அம்மா அப்பா சொல்லுவாங்க பாருங்க, நான் ஃபோனை பார்க்கணும் அதனால பிள்ளை கையில் கொடுத்து விட்டுரு, பிள்ளைங்க லைஃப்லாம் அதான் சீரழிஞ்சிடுச்சு, பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்துரு, ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
பிசாசு இன்னைக்கு எல்லார் கையிலும் கொடுத்துட்டான், அதை விடுங்க. அன்னைக்கு சொன்னான், இவனை ஃப்ரீயா விட்டனா இவன் ஏசுனுவான், இவனை ஃப்ரீயா விட்டா மோசே நடத்துற பைபிள் ஸ்டடியில போய் உட்காருவான், இவனை ஃப்ரீயா விட்டா தன்னை தேடுகிற ஒரு தேவன் உண்டுன்னு அறிஞ்சுப்பான், இவனை ஃப்ரீயா விட்டனா அந்த தேவன் விடுவிக்கிறவன்ற அறிவு உனக்குள்ள வந்துடும். அதனால இவனை பிஸியா வச்சுக்கோ, எந்த ரூபத்திலேயாவது ஆசீர்வாதத்தை கொட்டுற மாதிரினா வச்சுக்கோ. கவனமா இருங்க, கவனமா இருங்க. அவர் வாசற்படியில் வந்துட்டாரு, அவர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் என்னதான் ஓடி 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 பிரயாசப்பட்டாலும் அவருக்கு கொடுக்குற நேரத்தை கொடுக்கலன்னா, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறக்க பறக்க பாடுபட்டானா படுக்க பாயிலியான்ற மாதிரி தான் நிறைய பேர் லைஃப். நிறைய பேர் லைஃப் அப்படி தான், பிஸி 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 பிஸி. ஆண்டவர் சொல்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் பொத்தல் பையில் போடுறியா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆனால் அதனால தான் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் எதற்காக இயேசு சபைக்கு தலைவராக ஏற்படுத்தப்பட்டார், எதற்காக இயேசு, எத்தனாவது வசனம்? 18. நல்லா கவனிங்க, 17 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் இயேசுவுக்குள் நிலை நிற்கிறது, இயேசுவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். என்னது என்னது? எல்லாரும் சொல்லுங்க, எதுல? எல்லாவற்றிலும் இயேசுவே முதல்வராயிருக்கும்படி. செகண்ட் பிளேஸ்லாம் கிடையாது அவருக்கு. எல்லாவற்றிலும் இயேசுவே முதல்வராயிருக்கும்படி, இயேசுவே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த, அங்கேயும் பாருங்க, முதற் பெருமானவர். கரங்களுடைய சத்தமா இயேசு ராஜா குரலையில சொல்லுவோமா? எல்லாத்துலயும் அவர் தாங்க ஃபர்ஸ்டா இருக்கணும். நம்ம பிசினஸ்லயும் சரி, ஊழியத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அதுதான் தேவன் நியமித்த நியமமே. எல்லாவற்றிலும் இயேசு முதல்வராக இருக்கும்படி, எல்லாவற்றிலும் அவர் முதல்வராக அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஒரு முதல்வராக இருக்கிறாரா இல்லைன்னா சாதா மினிஸ்டரா இருக்கிறாருன்றது நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ஒரு நாள் தொடங்குது. இந்த நாளின் முதல்வர் யாருங்க? இயேசு. நான் செய்யற பிசினஸ் முதல்வர் யாரு? இயேசு. நான் விடுற மூச்சு, இந்த வாழ்க்கை முதல்வர் யாரு? இயேசு. ஆசீர்வாதங்களை ஏராளம் பெற்று அனுபவிக்கலாம். முதல்வராக இயேசு இருக்கட்டும், முதல்வராக இயேசு இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முதலாக இருக்கட்டும். இயேசு என்றைக்கு உங்க வாழ்க்கையில 2ஆம் இடத்துல தள்ளப்படுகிறாரோ, இயேசு இல்லாத இடத்துல யார் இருப்பன்றது நீங்க பார்த்துக்குங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை உங்களை எங்க கொண்டு போன்றதை நினைச்சுக்கங்க. அதனால தான் திரும்ப திரும்ப பிரசங்க படத்துல நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு முதலிடம் கொடுங்க. கேட்குற காரியத்தை குறித்து கவனமா இருங்க. ஆலயத்திற்கு சில பேருக்கு வந்து பாருங்க, ஆலயத்துக்குள்ள வந்த உடனே இந்த தூக்கம் எங்கிருந்து வரும்னே தெரியாது. வரும் வரும். நான் போடுற பிரசங்கத்தினால வராது, உங்களுக்கு இருக்கிற அந்த ஆவியினால வருது. கரெக்டா பாருங்க. சில நேரத்தில் உள்ள உட்காருவீங்க, பல்வேறு விதமான, ஏன்னா இயேசு சொல்றார், கேட்கிற விதத்தை குறித்து கொஞ்சம் கவனமாயிரு. நீ எங்க எதை கேட்கறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும். நீ எதை கேட்டு உள்ளே நன்மையான இருதயத்தில் வச்சுக்கிறியோ அதுதான் பின்னால உன் வாழ்க்கையில புயல் எழும்பும் பொழுது உனக்கு கை கொடுக்குமே தவிர வேற எதுவுமே கை கொடுக்காது. எதுவும் கை கொடுக்காது. பிஸி பிஸின்னு ஓடுறதும் கை கொடுக்காது. சில பேர் பாருங்க, ஆலயத்துக்குள்ள வந்த உடனே இது ஒன்றும் பெரிய பெரிய சோதனைன்னு நீங்க நினைக்காதீங்க. உள்ள வந்து இப்ப கூட பாருங்க, 11 மணி ஆச்சுன்னா சில பேருக்கு என்ன வரும், எப்பந்தான் இவர் முடிப்பாருன்னு தெரியலையே, இதுக்கப்புறம் பிள்ளைங்களை பரீட்சை எழுத வச்சு அதுக்கு காத்து கிடந்து, அதுக்கப்புறம் போன பாய் கறிக்கடையில் கறி இருக்குன்னு சொல்லுவாரா இல்லையா தெரியலையே. எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க தெரியுமா? எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். அதில் கேட்கும் பொழுதே சந்தோஷம் நினச்சிட்டு இருப்பாப்புல, சாயங்காலம் ரிசப்ஷன் எப்படி ஓடுன்னு தெரியலையே. இன்வைட் பண்ணவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க, எப்படி போய் சேர்றதுன்னு தெரியலையே. வாசிக்கலாமா? ஆதியாகமம். இது ஒன்றும் புது அனுபவம்லாம் கிடையாது. ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு ரத்த உடன்படிக்கை பண்றாரு. இப்போ தேவன் சொன்ன அந்த பலி, அது ஆட்டுக்கடா மற்ற பறவைகள் எல்லாவற்றையும் துண்டித்து வச்சான், எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டான். இப்போ ரத்தம் ஓடுது, ரத்தம் ஓடுது. அதில் கூட கர்த்தர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அது வந்து தேவனை வர பண்ணது, ஏன்னா அவனை வேற ஒரு ரெல்முக்கு எடுத்துட்டு போனார் ஆண்டவர். அதனால வந்துச்சே தவிர கொட்டாவினால, இந்த கெட்டாவினாலெல்லாம் ஆபிரகாமுக்கு தூக்கம் வரல. உடனே ஆபிரகாம் அயர்ந்து நித்திரை வந்துச்சே, அதனால தான் கர்த்தரே எனக்கு ஆலயத்தில் சில பேர் சொல்றது, அவரே அவருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூங்குறதுக்கு காரணம்
இப்போ பாருங்க, இந்த 15வது அதிகாரத்தில் எடுங்க பார்ப்போம். 15வது அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்க. பறவைகள், இந்த பறவைகள் என்னன்னு தெரியுமா? முன்னாலேயே உமையில ஆண்டவர் சொல்றாரு, வழி அருகே விதைக்கப்பட்ட விதைய ஆகாயத்து பறவைகள் பொறுக்கி போட்டுச்சு. சரியா? இப்போ ஆபிரகாம் பாருங்க, பலியெல்லாம் துண்டிச்சு வைக்கிறான். வசனம் சொல்லுது, ஆகாயத்து பறவைகள் அந்த உடல்களின் மேலே இறங்கின, ஆபிரகாம் அப்படியே விட்டுறல, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். கைவித்துறையில சொல்லுவோமா? துரத்தினான். வரத்தான் செய்யுது. ஜான் வெஸ்லி ஒரு முறை சொன்னார், ஆகாயத்து பறவைகள் உன் தலைக்கு மேலே பறக்கிறதெல்லாம் உன்னால் தடுக்கவே முடியாது, ஆனால் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதை உன்னால் தடுக்க முடியும். சிலர் பேர் ஆலயத்துக்குள்ள இருக்கும் பொழுதே உள்ளே போடுற விதைய பொறுக்கி போடுறதுக்கு அப்படி. சில பேருக்கு கணநித்திரை நாவின்னு ஒன்று இருக்குது. ஏசாயா 29 ஆண்டவர் சொல்கிறாரு, தெரிந்து பார்க்க முடியாத ஒரு புத்தி அது. பவுல் ரோமர் 11 கூட அதை சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. கவனிங்க, வார்த்தை வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அதை கேட்கக்கூடாதபடிக்கு. நான் பிள்ளைங்க சில பேர் பார்க்குறேன், சேட்டை பண்ணுற பிள்ளைங்களை பிடிச்சா பரவாயில்ல, சில பிள்ளைங்க அப்போ தான் தாய்மாருக்கு வீட்டிலலாம் பாசம் பொத்துக்கிட்டு போயிடும். இங்கே வீட்டில் எதுனா பிள்ளை விளையாடும் பொழுது இப்போ தான் முக்கியமான சீரியல் அவன் சாவானா பழப்பானான்னு பார்த்துட்ருக்கு. ஆனால் சர்ச்சில் வந்தவனும் சிரிக்கிறீங்க, வேதனையாக இருக்குது. சர்ச்சில் வந்தவொன்னே பார்த்தா பிள்ளைக்கு மேலே அப்படி பாசம் வரும். அங்கே வரட்டும், அங்கே கொஞ்ச நேரம் இரு, பார்த்துட்டு வர்றேன், அவள் இருக்கிறாளா, அடித்து துரத்தினாளா கேட்குறீங்கல்ல, இங்கே சொல்லுங்க, இரு, வசனம் வருது, நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன். பறவைகள் இறங்கும். ஏன்? என் ஆண்டவர் என்னை புயலுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு தெரியும் புயலில் இவன் எதில் தெரியுமா தாக்கு பிடிப்பான், எதனால தப்புவான் தெரியுமா, எதனால அவன் நாடின துறைமுகத்தில் கர்த்தரவனை கொண்டு போய் சேர்ப்பாரு. இவன் எதை கேட்கிறானோ அதை பொறுத்து தான் அவன் தப்ப முடியும். தியரி கிளாஸை சீரழிஞ்சுனா ப்ராக்டிக்கல் அவன் போய் ஆமாம் வேறு எதுனா ஆசிட்டை ஊற்றுறதுக்கு பதில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை தூக்கி ஊற்றுவான், மொத்தமும் வெடிக்கணும் அவனுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, ஏன் போதகரே அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆலயத்திற்கு வர்றது சிலருக்கெல்லாம் செகண்டரி ஆப்ஷன், ஏசு ஆப்ஷனில் அவர் ரெண்டாவதாங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் உங்களை கவர்ந்தவர் யார், உங்களுக்கு பெஸ்ட் பர்சனாக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் பேரை போட்டு பிள்ளைங்க கையில் கொடுத்தாங்க. அமெரிக்காவில் பிள்ளைங்கள்லாம் ஏசுனருக்கு எந்த தெரியுமா இடம் கொடுத்தாங்க? 6வது இடம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் மைக்கேல் ஜாக்சன், அப்புறம் மைக்கேல் ஜார்டன், எல்லாம் போட்டான். ஏசுனதற்கு 6வது இடம். நம்ம நிறைய உச்சுன்னு சொல்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையுமே காட்டி கொடுத்துரும். ஏசுநாதரை எந்த இடத்துல வச்சுருக்குறோம், ஏசுநாதரை எந்த இடத்துல வச்சுருக்குறோம் பிரதர்? ஆலயமா கல்யாணமா? எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும், இவனை சண்டே கூப்பிட்டா பார்ட்டி தேராது. ஒரு இம்ப்ரெஷனை நீங்கள் அப்படி வச்சுருங்க, இவன் சண்டே வரவே மாட்டாங்க, வந்த ஆராதனை முடிச்சுட்டு வருவான். நீங்கள் அப்படிப்பட்ட உறவினர்கள் நடுவில் இருந்த ஆண்டவர் உங்களை என்னையும் பிரித்து எடுத்தார்ல. ஏசுநாதர் உங்களுக்கு அப்படி முதல் இடத்துல இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவரே முதல்வராக இருக்கும்படி. இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உள்ள வார்த்தை கிரியை செய்யவே இல்லை. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? இப்போ வெறுமனை இப்போ இயேசு அவர்களை பிராக்டிக்கல் கிளாஸுக்கு உள்ள கொண்டு போறார். வாங்க அக்கறைக்கு போவோம். வேற எந்த சுவிசேஷத்திலுமே அப்படி போடலை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இயேசு போன படகு மாத்திரமல்ல, வேறு படகுகளும் அவர்களுடைய கூட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நாம் கற்றுக்கொண்ட பாடம் நம்மோடு இருக்கிறவர்களும் புயலிலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நம்மோடு இருக்கிறவர்களையும் தப்பு வைக்கும். ஒரு அழில சொல்லுவோமா? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துங்கிற வார்த்தையாகிய அஸ்திபாரமாகிய அவரிலே கட்டப்பட்டிருக்குமே ஆனால், இந்த போட்டில் இருந்தவனுக்கு தான் இவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினு தெரிஞ்சுது. அவெல்லாம் மற்ற போட்டில் இருந்தவங்க என்ன நினச்சிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம்? ஏதோ புயல் வந்துச்சு, ஏதோ போச்சு. நீங்கள் ஒரு ஆளுனால கம்பெனிக்கு ஏதோ பிஸ்னஸ் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் நினைப்பான், அப்பா நல்லா இருக்குதுப்பா. சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், திடீர்னு கம்பெனியில் அந்த பிளான்ட்டை மூடிடுவோன்னு சொல்லிட்டாங்க, பஸ்ட்டு மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நிறைய பொறுப்பு இருக்குது, பிள்ளைங்கள்லாம் படிக்க வேண்டியிருக்கு, இப்படி சொல்லி மூட போகிறோன்னு சொல்லிட்டு 3 வருஷத்தை ஓட்டிட்டானுங்க. நான் சொன்னேன், உனக்காகத்தான் அந்த கம்பெனி ஓடுது, பிள்ளைங்கள்லாம் படித்து முடிச்சு அதுங்க சம்பாதிக்கிற வரைக்கும் அந்த பிளான்ட் ஓடும், கவலைப்படாது.
ஒருத்தன் நிமித்தம், பவுல் என்கிற ஒருவன் நிமித்தமும், அவனோடு இருந்த லூக்கா, அரிஸ்தருக்கு 3 பேர் நிமித்தம். பவுல், லூக்கா, அரிஸ்தருக்கு இந்த 3 பேருக்காகவும் மீதி இருந்த 273 பேரையும் கர்த்தர் அன்னைக்கு கப்பல் சேதத்திலிருந்து தப்புவிச்சார். பாருங்க, உங்கள் ஒருவர் நிமித்தம் உங்க குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டு. நீங்கள் ஒருவர் தேவனுக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தம் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதங்களை தேவன் தொடர செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது நிமித்தம் தேவன் உங்களுடைய வழிகளை ஸ்திரப்படுத்துவார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? மற்றவனுக்கெல்லாம் அவனுக்கு எதுக்கு அந்த நன்மை வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் உங்கள் ஒருவர் நிமித்தம் தேவன் அந்த நன்மையை செய்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. பின்னொரு நாட்கள் அவர்களும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 4:34 வாசிப்போம். மார்க் 4:34 நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கு தெரியுமா? அவரை சுற்றி திரளான ஜனங்கள், மேய்ப்பு நல்லாத ஆடுகளை போல எல்லாம் வந்து நின்னாங்க. எல்லாருக்கும் ஓமையிலாவே பேசுறார். பாதி பேசினா பாதி புரியுது, சில பேருக்கு பாதி புரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை. மற்றவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல. அவர் தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். இல்லையே சொல்லுவோமா? அதான் சொல்றேன், அவரோட ஏன் தனிச்சு இருக்கணும் அப்படின்னு கேட்டா புரியாது சில பேருக்கு. சிலதெல்லாம் சபைக்கு வந்து செய்தி கேட்டாலும் புரியாது. ஒரு நாள் நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, அது சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, என்கிட்ட வந்து பஸ் ஸ்டாண்ட் பத்திரி எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுமா, யோவான் ஸ்நானன் தலையை வெட்டிட்டாங்கன்னு, இயேசு உயிரோடு இருந்த பொழுதே தலையை வெட்டிட்டாங்கன்னு போட்டிருக்குல்ல? ஆமாம். அப்புறம் எப்படி அவர் பின்னால் காஸ்பல் புக்கு எழுதினாருன்னு கேட்டுச்சு பாரு. அட தாயே, மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தல. உண்மையா சர்ச்சுக்கு போகிறது சில பேருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய டவுட் வரும். தனிச்சிருங்க, தனிச்சிருங்க அவரோட. நீங்கள் தனித்து இருக்கிற வரையிலும் வாழ்க்கையில் இருக்கிற எந்த புதிர் உங்களுக்கு புரியவே புரியாதுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நான் ஒரு கனவு கண்டேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பாஸ்டர்? நான் கண்ட கனவே எனக்கு அர்த்தம் தெரியல. 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கனவு கண்டேன். நான் போயிட்டு, ஆண்டவரே இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உனக்குள்ள இருக்கிற ஆவி நல்லா இல்லை போன்று வர. வாழ்க்கையில் கவனிங்க, உங்களுடைய காரியங்கள் என்ன? பிரதர், அவரோட தனிச்சிருங்க. என் பிள்ளைங்களை குறித்து ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, அவரோட தனிச்சிருங்க. தனித்து இருக்கிற எல்லாருக்கும் அவர் எல்லாவற்றையும் விலகி காண்பிப்பார். உரளில சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இங்க உபவாச ஜபம் 24 மணி நேரம் ஓடுவீங்க. போய் அங்க உபவாச 10 பேர் பேசுறதை கேட்டா சந்தோஷமா இருக்குது. சூப்பர் சூப்பர் பாடல், நல்ல ஸ்பெஷல் ப்ரோக்ராம். தனிச்சிருங்க, அவரோட தனிச்சிருங்க. ஆஃபீஸில் பிரச்சனை ஒன்றுமே புரியல, அவரோட தனித்திருங்கள். வாழ்க்கையே குழப்பமாக இருக்குது, அவரோட தனிச்சிருங்க. வேதம் சொல்லுகிற அவர்கள் அவரோடு தனித்து இருந்த பொழுது எல்லாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். எல்லாத்தையும் விளக்கி காண்பார். பாருங்க, நான் அன்னைக்கு கூட பேசும்பொழுது சொன்னேன், நீங்கள் எல்லாரும் எருசலேமிலே தரித்திருங்கள். அதில் 2 பேர் நான் எம்மாவு போறேன்னு போனான். வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களுக்கு வேத வாக்கியங்களை மோசே முதல் சகல தீர்க்க தரிசனம், இன்னும் கேட்டீங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரையிலும் எல்லா வார்த்தைகள் தம்மை குறித்து காண்பிக்கிறது எல்லாத்தையும் விளக்கி வசனங்கள் அப்படி பிட்டு காட்டுறார். இங்க பார், தம்மை குறித்து இதுல இயேசு இருக்கிறாரா? ஆதி ஆகமத்தில் நோவாஸ் ஆர்க் இருக்கிறாரா? மீட்பரு உயிரோடு இருக்கிறாரா? ஆபிரகாம் பலியிட போனான், இருக்கிறாரா? யாக்கோபு புருஷனோட போராடினான், இருக்கிறாரா? யாத்திராகமத்தில் பஸ்கா பலி இருக்கிறாரா? எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுகிறது, அவர் வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? சோர்வு போயிடுச்சு, பலவீனம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. வழி மாறி எருசலேமில் இருக்கிறவன் எம்மாவு போனோம், திரும்ப அவர்கள் எருசலேமுக்கு ஓடி போகிற அனைவருக்கு ஆண்டவர் திரும்ப ட்ராக்ல ஏற்றி விட்டார். திரும்ப சொல்லுவேன், அவரோடு தனித்து இருக்கிற அனுபவம். ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். என்ன ஆண்டவரே? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு தனிச்சிரு. என்கிட்ட பிசினஸ் வாய்க்கவே இல்லை, தனிச்சிரு. குடும்பம் உருப்படலை, தனிச்சிரு. எல்லாவற்றையும் விளக்கி காண்பிக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, முதலாவது குறிப்பு நான் அதை சொல்லி இருந்திருக்கணும். இயேசு அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தார். 2வது, கர்த்தர் அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார். நான் முடிச்சிடுறேன் சீக்கிரத்தில். இப்போ புயல் அல்லது சுழல் காற்று, சில இதில் வின் ஒயில்னு போட்டிருக்குது.
அது சுழல் காற்று. இந்த சுழல் காற்று என்பது என்ன? நல்லா இருந்த பூமியில் கவனிங்க, நல்லா இருந்த பூமி. ஆதாம் ஏதன் தோட்டத்தில் பாவம் இல்லாமல் இருந்த நாட்களில் புயல்லாம் கண்டிப்பாக வந்திருக்காரு. ஏன்னா பூமியெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குதுல்ல, ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த பூமி ஆண்டவர் இப்போ நல்லா பெர்ஃபெக்டாக மாற்றிட்டாரு. எல்லாம் கரெக்டாக அதன் இடத்துல இருக்குது. பாம்பு கடித்தா கூட விஷம் கிடையாது, கரெக்டாக முதல்ல பாம்பு கடிக்காது அன்னைக்கு. இப்படி எல்லாமே நல்ல பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்திலே புயல் என்று எழும்பினது. ஒரு மாதிரி குழப்பமான நிலைமை. இன்னும் கேட்டிங்கன்னா பாவத்தினாலே வந்த விளைவுகளில் ஒரு பங்கு. இயேசு சொன்னார், அமைதலாயிரு. 39 வசனம், டைம் இல்லை, நான் முடிச்சிடறேன். 39 வசனம், அவர் எழுந்து காற்றை அதட்டி. இப்போ எல்லாரும் வாசிங்க, ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எவ்வளோ பெரியவர் பாருங்க, நமக்கு எவ்வளோ பெரியவர் பாருங்க, நமக்கு கற்றுக் கொடுக்குற அந்த மாஸ்டர் டீச்சர் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. வாசிங்க இப்போ. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவருடைய அதிகாரம் உள்ள கர்த்தருக்காக கரங்கள் ஒருத்தர் வழியில் சொல்லுவோமா? அவருக்கு மாத்திரம் தாங்க இருக்குது. கொந்தளித்து பொங்குகிற அலைகளை அமர்த்துகிற அதிகாரம் அவருக்கு மாத்திரம்தான். எனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு அதிகாரம் இருக்குன்னா 1000 பேர் பேசலாம். எல்லாருக்கும் மிலிட்ரி மேலே வேணா அதிகாரம் இருக்கலாம். கடல் பக்கத்தில் போய் நின்று அதிகாரம் சொல்கிறதுக்கு ஒரு பயிலுக்காக கிடையாது. கரெக்டாக? அமெரிக்காவில் அவ்வளோ ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஆனால் எதனா ஒரு ஸ்டேட்டில் ஹரிக்கேன் வரப்போதுன்னா மொத்த வாரிசு போய் தூக்கிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஓடுறானா இல்லையா? அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான், அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். 1014வது ஆண்டிலிருந்து 1035வது வருடம் வரையிலும் இங்கிலாந்து தேசத்தை கன்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா அரசாண்டுட்டு இருந்தார். அது ஒரு சம்பவம் வாசம் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. கன்யூட், இந்த ராஜாவை சுற்றி இருந்த கும்பல்லாம் பயங்கரமான ஜால்ரா கும்பல். ராஜாவை பார்த்தோன்னா, ராஜா உங்களை மாதிரி யாரு உண்டு ராஜா? ராஜா உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் பாருங்க, வானலாவிய அதிகாரம், நீங்க நினைச்சா இந்த உலகத்துல எதனாலும் செய்யலாம். இப்படி அவரை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தான். இவனுக்கு பேசுறதை கேட்டு கேட்டு ராஜாக்கே வெறுத்து போயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணார், எல்லா பிரபுக்களும் வாங்க, எல்லா மந்திரிகளும் வாங்க, கடற்கரையில் போய் ஒரு சேரை போடு அப்படின்னார். சேரை போட்டு ராஜா வந்து உட்கார்ந்தார். ராஜா வார்த்தைக்கு அதிகாரம் உண்டுன்னு தானடா சொல்றீங்க. இப்போ அலை வரும்பொழுது சொன்னார், ராஜா சொல்றேன் அலையே பக்கத்தில் வராது அப்படின்னார். எந்த அலை கேட்கும்? எந்த அலை கேட்கும்? அது மண்ணையும் சேர்த்தையும் வாரி, ராஜான்னு ரொம்ப குஷியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் வாரி போட்டு போயிடுச்சு. இப்போ சொன்னார், எழுந்து அந்த கன்யூட் எழுந்து சொன்னார், ஒரு அலையை கூட ஒரு ராஜாவாகி என்னால் நிறுத்த முடியல. நான் தலையில் வச்சிருக்கிற கிரீடம் என் தலையில் இருக்கிறது தகுதியானதல்ல. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வீட்டுக்கு போனார். அங்கே சிலுவை ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு. காற்றையும் கடலையும் கடிந்து அமைதிப்படுத்திய இவர் சரசில் தான் இந்த கிரீடம் இருக்கணுமே தவிர ஒன்றுக்கும் உதவாத என் தலையில் இந்த கிரீடம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கன்யூட் என்கிற ராஜா சாகர வரையிலும் தன்னுடைய தலையில் கிரீடத்தை வைக்கவே இல்லை. ஒரு பாட்டு உண்டு, கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர், அடங்கிடுமே அதட்டிடவே அக்கறை நாமும் சேர்ந்திடவே, நிகரே இல்லாத சர்வேஸ்ரா திகழும் ஒளி பிரகாசா, துதிப்பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா, கொந்தளித்திடும் அலைகளையும் என் ஆண்டவர் கால் மிதித்தர அவைகள் அடங்கும். ஆமென். எனக்கு வாழ்க்கையில் என்ன போயில் எனக்கு தெரியாது, அவர் சொன்னால் நடக்கும். அவர் சொன்னார், வேதம் சொல்லுகிறது, அவர் அதட்டினார். எப்படி அதட்டிப்பார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யார் அதட்ட முடியும் தெரியுமா? யார் பாஸா இருக்கிறாங்களோ அவங்க தான் அதட்ட முடியும். வீட்டு ஓனர் தான் நாய் அதட்டலாமே தவிர எங்கேயாவது நாய் வீட்டு ஓனர் அதட்டி இருக்குது? அவருக்கு தெரியும், நான் சொன்ன மீன் வெள்ளி பணத்தை கொண்டு வரும், நான் சொன்னாதான் சேவலே சேவலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அடங்க வைக்கவே முடியாது. எங்கள் ஊரில் சேவலை வந்து பக்கத்தில் கோயிலுக்கு ஒரு செயின்ட் கோயில், அங்கே போய் கொடுத்து, அவருக்கு எங்கே கொடுக்குறது, நாங்கள் வெட்டி அசனம் போட்டு சாப்பிட்டு வரதுக்கு தான். எல்லோரும் வீட்டில் சேவல் எடுத்துகிட்டு போவாங்க ட்ரெயினில். இந்த டிடிஆர் வந்தால் எல்லோரும் இறக்கி விட்ருவான்னு சொல்லிட்டு எல்லாம்
நல்ல ஈர துணியை போட்டு கோழியை நல்லா மூடி சீட்டு கட்டியில் வச்சுட்டு இப்படி எல்லாம் ட்ரெயினில் உட்காந்துப்பாங்க. அதில் சில கோழி இருக்குது பாருங்க, வெளியே அந்த அட பாவியை காட்டு கொடுத்துட்டே உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதை யாரும் அடக்கவே முடியாது. ஆனால் இயேசு பேர்கிட்ட சொல்லிட்டார், இந்த பாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னால் நீ என்ன 3 முறை மறுதளிச்சிருவ. கோழி ரெடியாக சேவல் இருந்திருக்கும். ஒரு வேளை ஏறது மண்டபத்தில் முற்றத்தில் இருந்துச்சு, அனுமத்தில் அப்படி பார்த்துட்டே இருந்திருக்கும். ஏய் சீக்கிரம் மறுதலிடா, மணி 3 ஆகுது, நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கணும். 1 2 3. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, மறுதளிச்சுட்டான். கோழி பார்த்துருக்கோம் ஆண்டவரை. எல்லாத்து மேலே அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். எல்லாத்துக்கு மேலே அவருக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாத்துக்கு மேலே அவர் சொன்ன அடங்கும். C.S. லூயிஸ் என்ற தேவ மனுஷன் சொன்னார், God whispers to us in our pleasure. நம்ம இன்பம் அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட அப்படி முணுமுணுப்பா மெதுவாக பேசுகிறார். He speaks to us in our conscience. நம்முடைய மனசாட்சியில் அவர் அப்படி பேசுகிறார். பட் ஷவுட்ஸ் டு us in our pain. ஆனால் வலிகள் வேதனைகளோடாக புயலினோடாக கடந்து செல்லும் பொழுது he shouts. எப்படி ஷவுட்ஸ் பண்ணுறார்? ஏய் இறையாதே, அமைதலாயிரு. நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். அதனால தான் சங்கீதம் 89:8-9 வசனங்கள் சொல்லுது, சேனைகளில் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரே சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகள் நீர் அடங்க பண்ணுகிறீர் ஐயா, அடங்க பண்ணுகிறீர். இன்னைக்கு யார் யார் பிஸ்னஸில் அலையா, ஃபேமிலியில் அலையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அடங்க பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். நான் முடிச்சிடுறேன். கடைசி ஒரு வசனம், மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம்? பயப்பட்டீங்கன்னா ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போச்சுன்னு தானே கேட்கணும் ஆண்டவர். ஏன்பா பயந்த? தைரியமாக இருக்க வேண்டியதானே. அவர் கேட்டார், ஏன் பயந்த? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லைன்னு கேட்குறார். விசுவாசம் இல்லை, ஏன் தைரியம்? தைரியம் எப்போ வரும்? எப்போ விசுவாசம் இருக்குதோ அப்போ தான் வரும். எப்போ விசுவாசம் வரும்? எப்போ வசனத்தை கேட்குறோமோ அப்போ தான் வரும். இன்னொருத்தில் ஆண்டவர் கேட்டார், எதுக்கு பயப்பட்ட? எதுக்குடா உன் உள்ளத்தில் வார்த்தை இல்லாமல் போச்சு? எதுக்கு உன் வாழ்க்கையில் வார்த்தை இல்லாமல் போச்சு? எதுக்கு பயப்பட்ட? நீங்கள் பாருங்கள், இந்த 37வது வசனத்தில் கிரேட் ஸ்டாம்னு போட்டிருக்கு, பலத்த சுழல் காற்று. 39வது வசனத்தில் கிரேட் காம்னு போட்டிருக்கு, மிகுந்த அமைதல். இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால தான் டைட்டில் கொடுத்தேன், கிரேட் ஸ்டாம், கிரேட் காம். பலத்த சுழல் காற்று, மிகுந்த அமைதல். இப்போ வாசியம் 41 போட்டிருக்குது, அவர்கள் மிகவும் பயந்துன்னு போட்டிருக்கு, மிகவும் பயந்து. எப்படி அஃப்ரைடுக்கும் ஃபியருக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பயம் வேற, ஆனால் இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா பயத்தையுமே ஓட தள்ளிடும். உரலில் சொல்லுவோமா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, உலகத்தில் நிறைய ஃபோபியாஸ் இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுறது ஃபோபியா கிடையாது. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பினால அவரை துக்கப்படுத்திடக்கூடாதுன்ற உணர்வு, அந்த ஒரு பயம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பயமும் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளவும் முடியும், கடலின் மீது நடக்கவும் அவரால் முடியும். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஆளுகை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பெரிய தேவன், பெரிய தேவன் அவர். என் தேவன் பெரியவர். 100 முறை 1000 முறை கூட அந்த பாடலை பாடிக்கிட்டே இருக்கலாம். தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரிய. சத்தமா சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். நல்ல போல்டா அறிக்கையிட்டு நல்ல கையை உயர்த்தி கொந்தளித்து பொங்குகிற அழகிட்ட சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். ஆபீஸ்ல யார் யாரெல்லாம் அகைன்ஸ்டா இருக்காங்க சொல்லுங்க, இயேசு பெரியவர் அவர்கிட்ட. ஆமென். Thank you. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி,
உனக்கெல்லாம் வாய்க்கு. வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் கூடாதது எல்லாரும் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கு. என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே மூடி உண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் சொல்ல, ஆமென், இயேசு சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும் என் இயேசு சொல்ல ஆகும். என் இயேசு சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்கும் என் தேவன் பெரியவன். எல்லாம் சொல்லும், தேவன் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். பெரியவர் அவர். வேதம் அவர் குறித்து சொல்லும் பொழுது அவர் பெரியவராயிருப்பார். பெரியவர் அவர். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நசரேயனான இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழும்புகிற சகல புயலும் அலைகளும் இன்றைக்கு அடங்குவதாக. இறையாதே, அமைதலாயிரு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். நாங்கள் கட்டளையிடும்படி நீர் விரும்புகிறீர் ஐயா, நீர் விரும்புகிறீர். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிடுகிறோம். அது வியாதியோ பிரச்சனைகளோ கடனோ எதுவாய் இருந்தாலும் இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நாடின துறைமுகத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நல்ல சாட்சிகளை கேட்க உதவி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக கிதியோன்ஸ் இன்டர்நேஷனல் இன் இந்தியா, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். வசனம் கடந்து செல்லட்டும். சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறோம். நிறைந்திருக்கட்டும் ஐயா, நிறைந்திருக்கட்டும். அதற்கான எல்லா ஆண்டவர் அவர்கள் எடுக்கிற முயற்சியில ஆசீர்வாதம். அவருடைய எல்லா தேவையிலும் சந்தியும். அதிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மேலும் கிருபையும் அபிஷேகம் தங்கியிருக்கட்டும். இன்னும் ஏராளமான சாட்சிகளை கர்த்தர் அவருடைய ஊழியங்களில் எழும்பச் செய்யும். வந்த ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஜெபித்த கொடுத்த ஆண்டவரை உழைத்த ஒவ்வொருவரோடும் கிருபை தங்கியிருக்கட்டும் ஐயா. உமக்கு நன்றி. இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நன்மை கிருபை தொடரட்டும். எங்களை உமக்கு சாட்சியாய் மாற்றும். இயேசுவாகிய ஒளி எல்லாருக்கும் காண்பிக்க எங்கள் கிருபை தான். துதி கனமகிமையெல்லாம் ஒரு கேளுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா?
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவங்களோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி ஒரு சமாதானத்தை, மகிழ்ச்சி, நிறைவு, பெரிய அமைதலான ஒரு வாழ்க்கை கட்டளையிடுவாராக. God bless you. God be with you.